Vandanam, Susmandanam, Assalamu alaikum to all the Tamil peoples all over India, Tamil Nadu, exactly Thiruvarur. நம்ம இப்ப பாக்குறது 5 to 50ங்கிற அழகிய பிசினஸ் கான்செப்ட். இதை ஏன் திருப்பி வீடியோவா போறோம்னா, ஏற்கனவே எடுத்த வீடியோல அதிகமா மியூசிக்கை மிக்ஸ் பண்ணிட்டேன். இது மியூசிக்னால அந்த மியூசிக்னால சரியான என் காணொலி தெரியல. அது ஒரிஜினல் வீடியோ இல்லாதனால திருப்பி வீடியோ எடுத்து போடுறேன். மக்களுக்கு இது நல்லா சேரணுங்கிறதுக்காக பண்றேன். 5 to 50ன்னா பெரிய சின்ன கான்செப்ட் தாங்க. ஒரு 5 ரூபாயில இருந்து ஒரு 50 ரூபாய் வரைக்கும் பொருளை வகைப்படுத்துறதா. 5 ரூபாய்க்கு என்னென்ன கிடைக்குன்னா பிள்ளைங்களோட ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஒரு கடல மிட்டாய், இதே மாதிரி 5 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சீப்பை எடுத்துக்கிட்டோம்னா 1 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். அதாவது பாக்கெட் சீப்பு. அந்த 1 ரூபாய் சீப்பு 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க இன்னைக்கு. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு எடுத்தது அந்த சிஸ்டர், அதாவது சொல்ல பிளேட்ஸ் எல்லாமே 5 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இதே மாதிரி 5 ரூபாயில 10 ரூபாயில நிறைய வகையான பொருட்கள் இருக்கு. அதெல்லாம் வகைப்படுத்தணும். எக்கச்சக்கமான பொருட்களா வகைப்படுத்தலாம். 10 ரூபாய்க்கு ஒரு ஆயிரக்கணக்கான பொருளை இந்த காலகட்டத்துல வாங்கி குவிக்க முடியும். அதே மாதிரி அது மெயின் கிடையாது. 5 ரூபாயில இருந்து 50 ரூபாயில எத்தனை பொருளை வேணாலும் வாங்கி குமிக்கலாம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல. இத ஒரு டினி மார்க்கெட், ஒரு மினி மார்க்கெட் கிடையாது, டினி மார்க்கெட்டா மாத்தணும். மினின்னா வேற ஒண்ணும் வித்தியாசம். டினிக்கும் மினிக்கும் என்ன வித்தியாசம்னா, மினியை ஒரு கூறா பிரிச்சு அதான் டினி. குறைஞ்ச மூலதனத்துல நம்ம தொழில் செய்யறதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஜீனி நம்ம ஒரு உதாரணத்துக்கு 40 ரூபா விற்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை 10 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமான்னா 10 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஜீனி இல்ல, மிளகாய், வேற எந்த பொருளா இருந்தாலும் 10 ரூபாய்க்கு கொடுக்கலாம். எப்படி கொடுக்கறது? உதாரணத்துக்கு ஜீனியை 40 ரூபாய்க்கு கொடுக்கறப்ப நமக்கு 4 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப 1/4 கிலோ 10 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஆனா அந்த 1/4 கிலோ 10 ரூபாய்க்கு கொடுக்கறப்ப 1/4 கிலோ கொடுக்க கூடாது. 250 கிராம்ங்கிறத 225 கிராமா கொடுக்கணும். 225 கிராம் கொடுக்கறப்ப நமக்கு ஒரு 2 ரூபா மார்ஜின் கிடைக்கும். அந்த 2 ரூபா மார்ஜின் கிடைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அது பேக்கிங் காஸ்ட், கடை வாடகைக்கு போக குறைஞ்சபட்சம் ஒரு ரூபாவது 10 ரூபாய்க்கு நின்றா நம்ம ஜெயிச்சிடலாங்க. இதாங்க இந்த டினி பிசினஸ் கான்செப்ட். இதுனா டினி பிசினஸ் கான்செப்ட். இந்த 5 to 50ல எந்த ஒரு பொருளையும் 10 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு பாக்குறோம், சில பேர் குடிசை தொழில ஜீரகம், சோப்பு, வெந்தயத்தை 5 ரூபாய்க்கு தான் கொடுக்கறத பாக்குறோம். இதனால இந்த 5 to 50 பிசினஸ் கான்செப்ட் எல்லாத்துக்கும் பொருந்தும். இத நம்ம என்ன படுத்தணும்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி 5 ரூபாய்க்குன்னா ஒரு எவ்வளவு பொருளை நம்மளால கொடுக்க முடியுமோ அதை ஒரு வரிசையில ஒரு ரேக்ஸ்ல அடைக்கணும். 10 ரூபாய்க்கு எவ்வளவு பொருளை கொடுக்கணுமோ அதை ஒரு ரேக்ஸ்ல அடைக்கணும். 20 ரூபாய்க்கு ஒரு பொருளை எவ்வளவு கொடுக்கணுமோ அதை ரேக்ஸ்ல அடைக்கணும். இப்படி வகை வகையா பிரிச்சு வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருமே செய்யாத கான்செப்ட்னால இது அழகா ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாம் நன்றி. இந்த வீடியோ இது போல மேற்கொண்டு டீட்டெயில் வேண்ட கமெண்ட்ல உங்க டவுட்ஸை கேளுங்க. உங்க டவுட்ஸை கிளியர் பண்றேன். சொல்ல போனா இப்ப காலகட்டத்துல ஒரு ஹெட்போனே 25 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. ஹோல்சேல் ரேட்ல வாங்கினா இந்த ஹெட்போனை 25 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு கூட விற்கலாம். ஏன்னா 100 ரூபாய்க்கு ஹெட்போன் வாங்குறாங்க. நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா 50 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான ஜாமான்களை கொடுக்கலாம். சொல்ல போனா 10 ரூபாய்க்கு 100 ரூபாய் எடுத்துட்டு போனா நம்ம கடையில 10 ஜாமான் வாங்க முடியும். 5 ரூபான்னு வச்சா 20 ஜாமான் வாங்க முடியும். அப்ப நிச்சயம் நம்ம ஜெயிப்போம். இதுல ஒரே ஒரு விஷயம் நீங்க கவனிக்கப்பட வேண்டிய என்னன்னா, இதுல பேக்கிங் இண்டஸ்ட்ரிங்கிறதுனால பேக்கிங்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு பேக்கிங்க்குன்னு நிறைய உங்க ஃபேமிலியில உள்ளவங்களையோ பண்றப்ப ஃபேமிலியில உள்ளவங்கள பேக்கிங் பண்ண வச்சுக்கணும். அடுத்தது வேலையாட்களை பேக்கிங்க்குன்னு வச்சுக்கிட்டா இதுல அருமையா ஜெயிக்கலாம். ஏற்கனவே போட்ட காணொலி சரியில்லாத ஆடி அதிக மிக்ஸ் ஆன காரணத்தினால இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி காணொலி வர்றதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வந்தனம், சுஸ்மாந்தனம், அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் த தமிழ் பீப்புள்ஸ்.